ஹாய், என் பேர் பைரவா. இது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு மீடியாவில் பேச வந்திருக்கேன். டிரான்ஸ்லேஷன் ஆகுது ஏஐ வழியாக. ஏதோ தப்பாக பேசினா சித்தார்த் விபின் மேலே ப்ளீஸ் கோவப்படாதீங்க. சூப்பர். நிறைய படத்தில் நான் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தில் ஹீரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருந்தது. அப்போ தான் நம்ம டைரக்டர் நிதின் மம்முட்டி, சாரி மம்முட்டி இல்லை, அதே கரெக்ட் பண்ணது, நிதின் வெம்புப்பட்டி வந்து ஒரு படம் என்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணாரு. ஒரு மாஸ் ஹீரோவோட டெபியூ படத்தில் என்னெல்லாம் தேவைமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருந்தது. ஓகே. சாங் இன்ட்ரடக்ஷன், இமோஷன், லவ், ஆக்ஷன், ட்ராஜடி, காமெடி. ஓகே புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் இந்த படத்தில் இருக்கு சொல்ல வரீங்க அவங்க. இந்த படத்தை என்ன முழுக்கும் என்ன மாயமா வச்சு எடுத்த ஒரு கதை இது. இதுல எனக்கு நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோர்ட் வரைக்கும் போய் போராட்டம் நடத்த ஒரு ஸ்டோரி இது. இந்த படத்துல எனக்கு ஹெல்ப் பண்ற, சேர்ந்து கோர்ட்ல ஃபைட் பண்ற அட்வொகேட் கேரக்டர் எஸ்ஏசி சார் பண்ணியிருக்காரு. என் கூட வைஜி மகேந்திரன் சார், பாலாஜி சக்திவேல் சார், சத்யன் சார், ஜார்ஜ் மரியன் சார், இந்திரஜா, இவங்க எல்லாம் என்னோட நடிச்சிருக்காங்க. என்ன ரொம்ப கோஆபரேட் பண்ணிட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லாம ரொம்ப நல்லா என்கிட்ட நடிச்சிருந்தாங்க இவங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் ஷோ நானும் மேனகா ஆண்டியும் பார்த்தோம். மேனகா ஆண்டியா? ஓகே மேனகா காந்தி, மேனகா ஆண்டியா சொல்ல வராங்க இவங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கண்ணீரோட இந்த படத்தை பார்த்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணும்னு இந்தியாவில் அவங்க கவர்மெண்ட் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. மேனகா ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் எவ்ரி ஹவருக்கு 85 ஹிட் அண்ட் டெத் கேசஸ் அனிமல்ஸ் நடக்குது இந்தியாவில். எவ்வளோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்னோட டெத் ஆகுது. அவங்களுக்காக ஒரு 1 மினிட் எல்லாருமே நின்று சைலன்ஸ் கொடுங்க. டாக் டைம்ல 1 மினிட் முடிஞ்சிச்சு, எல்லாருமே உட்கார்ந்துருங்க. இதெல்லாம் உண்மையா நீங்க பேசுறதெல்லாம்? எமோஷனல் சீன்ஸ் டைரக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு. என்னோட வலிய, வேதனைகளும், உணர்வுகளும், தவிப்புகளும் ரொம்ப அழகா டைரக்டர் எடுத்திருக்காரு இந்த படத்துல. கன்ஃபார்மா மியூசிக் பத்தி இந்த படத்துல பேசணும். என்னெல்லாம் வந்துட்டு இவர் தான் மியூசிக் டைரக்டர்னு சொல்லும் போது தான் இந்த படத்துக்கு நான் ஓகே சொன்னேன். தேங்க்யூ. ஐயோ, இங்க சிக்கலா இருக்கு. இல்ல சும்மா சொல்லுதான். நல்ல வேலை அவங்களுக்கு டாக் பாஷையில பேட் வேர்ட்ஸ் தெரியல, அப்ப நான் எஸ்கேப் ஆயிட்டேன் கொஞ்சம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கேள்வி கேட்காத ஒரு எழுச்சவன் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அப்பதான் நம்ம ப்ரொடியூசர் விக்கி வந்தாரு. இந்த படம் எஸ்ஏசி சார் அண்ட் ஷோபா மேடமோட பிளஸ்ஸிங்ல நிறைய ஸ்டார்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ், ஆக்டர்ஸ், லிரிசிஸ்ட், மியூசிக் டைரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. அந்த லைன்ல லாஸ்ட் சூப்பர் ஸ்டார் நான் வந்திருக்கேன் இந்த படத்துல. மீடியா ஆளுங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. கை கொடுங்க. தேங்க்யூ ஆல் வெரி மச். தேங்க்யூ பைரவா. தேங்க்யூ சார்.